வீடியோல இப்படி இருக்கிற கிளிப்ப எப்படி நம்ம இந்த மாதிரி கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். அதாவது இப்படி ஸ்டேபிளா ஒரே பிளேஸ்ல இருக்கிற இந்த டெக்ஸ்ட எப்படி நம்ம அந்த கேரக்டரோடவே மூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இட்ஸ் கால்ட் டெக்ஸ்ட் ட்ராக்கிங். இப்போ உங்க டைம்லைன்ல நீங்க எடிட் பண்ற வீடியோ கிளிப்ப வச்சுக்கோங்க. தென் கீபோர்ட்ல டீன்னு டைப் பண்ணுங்க. ஆர் டைம்லைன் மானிட்டர்ல லெஃப்ட் சைடுல டைப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு மானிட்டர்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ட்ராக் வந்து வரும். இப்போ நீங்க நினைக்கிற டெக்ஸ்ட வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோர்ஸ் மானிட்டர்ல லேயரோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு உங்க டெக்ஸ்டோட பொசிஷன் ஸ்டார்டிங்ல எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸ்க்கு கரெக்ட்டா அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த பொசிஷன் பக்கத்துல உள்ள ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேமா மூவ் பண்ணி இந்த பொசிஷனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து மூவ் பண்றதுக்கு அண்ட் செகண்ட் ஒன் வந்து அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்றதுக்கு. இப்போ ஃபைனலா லேயரோட எண்ட் வரைக்கும் நீங்க பண்ணி முடிச்ச பிறகு நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா